சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள சங்ககிரி நகரின் பெயர் பின்னுள்ள வரலாறு என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். சங்ககிரி தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய நகராட்சி. இது கோயம்புத்தூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலை வழியில அமைஞ்சிருக்கு. தொழில் வளர்ச்சியும் வரலாற்று பெருமையும் தனித்தன்மை பெற்ற இந்த நகரம் குறிப்பா லாரி உற்பத்தி தொழில், சங்ககிரி கோட்டை மற்றும் தீரன் சின்னமலை போன்ற வரலாற்று நினைவுகளுக்காக பிரபலமடைந்திருக்கு. சங்ககிரி பண்டைய காலத்தில் பழநாடு எனப்படும் மண்டலத்துல அடங்கியிருந்தது. சங்ககிரி ஒரு காலத்துல குன்றத்தூர் என்றும் அழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. 15ஆம் நூற்றாண்டுல விஜயநகர அரசால கட்டப்பட்ட சங்ககிரி கோட்டை பின்னர் திப்பு சுல்தான் மற்றும் தீரன் சின்னமலை போன்ற இவர்களின் கட்டுப்பாட்டிலையும் இருந்திருக்கான். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடிய தீரன் சின்னமலை 1805ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் நாள் இந்த கோட்டையிலேயே தூக்கிலிடப்பட்டாரு. பின்னர் பிரிட்டிஷ் ஆட்சியில இந்த கோட்டையானது கொங்கு நாட்டின் வரி சேமிப்பு மையமா பயன்படுத்தப்பட்டு இருந்தது. அதன் பிறகு இந்த நகரமானது கோட்டையை சுற்றிலும் வளர தொடங்குச்சு. இன்று இது வரலாற்று சின்னமாகவும் சுற்றுலா மையமாகவும் இந்திய தொல்லியல் துறையின் பராமரிப்புல இருக்கு. சங்ககிரியின் பெயருக்கு ஒரு சுவாரஸ்யமான விளக்கம் உள்ளது. சங்க கூட்டல் கிரி அப்படின்றதுதான் சங்ககிரி ஆச்சு. சங்க அப்படின்றது சங்க குறிக்கு, கிரி அப்படின்றது மலையை குறிக்கு. அதாவது சங்கு வடிவமுடைய மலை அல்லது சங்கம் ஒலித்த மலை அப்படின்றதுதான் பொருள் கொள்ளுது சொல்லுறாங்க.